12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 7 வேதி வினை வேகவியல். இந்த வீடியோவிலே மோதல் கொள்கை அதாவது கொலிஷன் தியரி பற்றி பார்ப்போம். தேர்வுக்கு முக்கியமான பகுதி மோதல் கொள்கை. கொலிஷன் தியரி 1916 மேக்ஸ் ட்ராட்ஸ் என்பவராலும் 1918 வில்லியம் லூயிஸ் என்பவராலும் இக்கொள்கை தனித்தனியே முன்மொழியப்பட்டது. மோதல் கொள்கையானது வாயுக்களின் இயக்கவியற் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. மோதல் கொள்கையானது 3 முக்கிய பகுதிகளை கொண்டது. ஒன்று, வினை படுபொருட்களின் மோதல், மாலிகுல் மஸ்ட் கொலைட். 2, குறைந்தபட்ச ஆற்றல், எனஃப் எனர்ஜி அல்லது த்ரெஷோல்ட் எனர்ஜி. 3, சரியான திசை அமைவு, கரெக்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் கொலைடிங் மாலிகுல். மோதல் கொள்கையின் முக்கிய பகுதிகள் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வதன் மூலமாக மோதல் கொள்கையை புரிந்து கொள்வோம். மோதல் கொள்கையை புரிந்து கொள்ள ஈரணு மூலக்கூறுகள் ஈடுபடும் வினையை கருதுவோம். அதாவது A2 gas plus B2 gas gives 2AB gas. வினைப்படுபொருள்களின் மோதல் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்ப்போம். A2 மற்றும் B2 ஆகிய மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழும் மோதலின் காரணமாக வினை நிகழுகிறது எனில், இங்கு பார்ப்பது A2 வினைவிடுபொருள், B2 வினைவிடுபொருள், இவைகள் மோதுவதன் காரணமாக வினை நிகழுகிறது. வினை நிகழ்ந்து 2AB என்ற விளைபொருளை தருகிறது. அவ்வினையின் வேகமானது ஒரு நொடியில் அம்மூலக்கூறுகளுக்கிடையே நடைபெறும் மோதல்களின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது வினை வேகம் ப்ரொபோர்ஷனல் டு மோதல் வீதம், அதாவது கொலிஷன் ரேட். மோதல் வீதம் என்றால் என்ன? 1 லிட்டர் கன அளவில் ஒரு வினாடியில் மோதலுறும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. மோதல்களின் எண்ணிக்கையானது A2 மற்றும் B2 ஆகியனவற்றின் செறிவுகளுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். எனவே ஈரணு மூலக்கூறுகள் ஈடுபடும் வினையின் வினை வேகமானது மோதல் வீதத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். மோதல் வீதம் வினை படு பொருட்களான A2வின் செறிவு இன்டு B2வின் செறிவை பொறுத்திருக்கும். ப்ரொபோர்ஷனாலிட்டி நீக்கி இச்சமன்பாட்டை மாற்றி எழுத மோதல் வீதம் இஸ் ஈக்குவல் டு Z இன்டு A2 வினைபடுபொருளின் செறிவு இன்டு B2 வினைபடுபொருளின் செறிவு. இங்கு Z என்பது மாறிலி. வாயுக்களின் இயக்கவியற் கொள்கைப்படி அறை வெப்பநிலை 298 கெல்வின் மற்றும் 1 ATM அழுத்தத்தில் வினைபடுபொருள்களான A2 மற்றும் B2 இவைகள் மோதலுறுகின்றன. ஒரு வினாடியில் 10⁻⁹ மோதல்களுக்கு உட்படுகிறது எனில் 10⁻⁻⁹ வினாடியில் ஒரு மோதல் நிகழுகிறது. ஒவ்வொரு மோதலும் வினை நிகழ காரணமாக அமையுமானால் வினையானது 10⁻⁹ வினாடியில் நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் இவ்வாறு நிகழ்வதில்லை. பல வேதிவினைகள் வெவ்வேறு வினை வேகத்தை கொண்டுள்ளன என்பதை நாம் அறிவோம் அல்லவா? ஆக இதிலிருந்து அனைத்து மோதல்களும் வினை நிகழ காரணமாக அமைவதில்லை என அறிய முடிகிறது. அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கிளர்வு ஆற்றல் EA. வினை நிகழ வேண்டுமெனில் மோதலுறும் மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். அந்த குறைந்தபட்ச ஆற்றலை அடைவதற்கு வினைபடுபொருள்களுக்கு தேவைப்படுகின்ற ஆற்றல் தான் கிளர்வு ஆற்றல், அதாவது EA. கிளர்வு ஆற்றலை புரிந்து கொள்ள இந்த படத்தை பார்ப்போம். Y அச்சில் நிலையாற்றல், X அச்சில் வினை நிகழ்தன்மை. வினைபடுபொருள்கள் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றுள்ளன. இது வினைபடுபொருளின் நிலையாற்றல். மோதலில் ஈடுபடுகின்ற வினைபடுபொருள்கள் குறைந்தபட்ச ஆற்றலை அடைய வேண்டும். அவ்வாறு அடைய வினைபடுபொருள்களுக்கு தேவைப்படுகின்ற ஆற்றல் தான் கிளர்வு ஆற்றல். இடைநிலைமையில் காணப்படுகின்ற இந்த குறைந்தபட்ச ஆற்றலை பெற்ற வினைபடுபொருட்கள் வினை விளைபொருட்களாக மாறுகின்றன. கிளர்வு ஆற்றலை விட குறைவான ஆற்றலை கொண்டுள்ள மூலக்கூறுகளுக்கிடையே மோதல் நிகழும் போது அவைகள் வினை விளைபொருளை தருவதில்லை. ஆக வினை விளைபொருள்களாக மாற வேண்டுமென்றால் மோதலுறுகின்ற மூலக்கூறுகள் கிளர்வு ஆற்றலை பெற்று குறைந்தபட்ச ஆற்றல் நிலையை அடைய வேண்டும் என்பது மிக முக்கியம். மோதல்களின் விகிதம் F, fraction of effective collisions. வினை நிகழ காரணமாக அமையும் மோதல்களின் விகிதம் F ஆனது பின்வரும் சமன்பாட்டால் கணக்கிடப்படுகிறது. F is equal to e power minus EA by RT. இங்கு F என்பது மோதல் காரணி collision factor, EA என்பது கிளர்வு ஆற்றல், R என்பது வாயு மாறிலி, T என்பது
வெப்பநிலை கெல்வினில் வெளிப்படுத்த வேண்டும். வினைப்படு பொருட்களின் திசை அமைவு, அதாவது ஓரியன்டேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இரண்டு வகையாக வினைப்படு பொருட்கள் திசை அமைவின் மூலமாக மோதலுறுகின்றன. அவற்றுள் எது வினை விளை பொருளை தரும் என்பதை பார்ப்போம். இங்கு பார்ப்பது A2 வினைப்படு பொருள். இது B2 என்ற வினைப்படு பொருளுடன் வினையில் ஈடுபடுகிறது. வினையில் ஈடுபடும் பொழுது அவை தங்களுக்குள்ளே மோதலுறுகின்றன. இத்தகைய மோதலானது வினை நிகழ் மோதல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மோதலின் காரணமாக வினை விளை பொருள்களான 2AB கிடைக்கிறது. அதே நேரத்தில் வினைப்படு பொருட்கள் A2 மற்றும் B2 இவ்வாறாக மோதும் பொழுது இந்த மோதல் வினை நிகழா மோதல் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், ஒரு மூலக்கூறில் உள்ள A மற்றொரு மூலக்கூறுடன் மோதுகிறது. ஆனால் ஒரு A ஒரு B மோதல் உருவதில்லை. ஆகவே தான் இது வினை நிகழா மோதல் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய மோதல் காரணமாக வினை விளை பொருள் கிடைப்பதில்லை. ஆக AB இத்தகைய மோதலே வினை நிகழ் மோதல் என அழைக்கப்படுகிறது. வினை நிகழ் மோதலில் ஈடுபடுகின்ற வினைப்படு பொருள்கள் மட்டுமே வினை விளை பொருள்களாக மாறுகின்றன. ஆக வினையின் வேகமானது வினைப்படு பொருட்களின் திசை அமைவை பொறுத்தும் அமைகிறது. இட அமைவு காரணி P, இது ஆங்கிலத்திலே ஸ்டீரிக் ஃபேக்டர் P என அழைக்கப்படுகிறது. இட அமைவு காரணி என்றால் என்ன? தகுந்த திசை போக்குடன் அமைந்துள்ள வினை நிகழ காரணமாக உள்ள மோதல்களின் எண்ணிக்கையே இட அமைவு காரணி P தருகிறது. ஆக இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஈரணு மூலக்கூறுகள் ஈடுபடும் வினையினுடைய வினை வேகத்தை அமைப்போம். வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு P, அதாவது இட அமைவு காரணி இன்டு F, மோதல் காரணி இன்டு மோதல் வீதம். எனவே வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு P இன்டு மோதல் காரணியினுடைய மதிப்பானது e−EA/RT இன்டு மோதல் வீதத்தினுடைய வாய்ப்பாட்டை நினைவு கூர்ந்து அதன் மதிப்பை எழுதுவோம். Z இன்டு A2 வினைப்படு பொருளின் செறிவு இன்டு B2 வினைப்படு பொருளின் செறிவு. இதுவே ஆக மோதல் கொள்கையின்படி வினையின் வேகமானது இட அமைவு காரணி P, மோதல் காரணி F மற்றும் மோதல் வீதம் ஆகியவற்றை பொறுத்து அமைகிறது. மோதல் கொள்கையை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். மோதல் கொள்கையிலிருந்து வினைவேக மாறிலிக்கான சமன்பாட்டை பெறுக. மோதல் கொள்கையின்படி A2 gas plus B2 gas gives 2AB gas என்ற சமன்பாட்டிற்கான வினை வேகத்தை சற்று முன்தான் பார்த்தோம். வினை வேகம் is equal to P into e−EA/RT into Z into A2 வினைப்படு பொருளின் செறிவு into B2 வினைப்படு பொருளின் செறிவு. இது சமன்பாடு ஒன்றாக கொள்வோம். வேக விதிப்படி மேற்கண்ட சமன்பாட்டிற்கான வினை வேகமானது K into A2 வினைப்படு பொருளின் செறிவு into B2 வினைப்படு பொருளின் செறிவு. இது சமன்பாடு இரண்டாக கொள்வோம். இங்கு K என்பது வினைவேக மாறிலி. வினைவேக மாறிலிக்கான சமன்பாட்டை சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 ஒப்பிட நாம் பெறலாம். அதாவது K is equal to P into Z into e−EA/RT. இதுவே வினைவேக மாறிலிக்கான சமன்பாடு. இங்கு P என்பது இட அமைவு காரணி, Z என்பது மாறிலி, e−EA/RT என்பது F, அதாவது மோதல் காரணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.